கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வழி தவறி நிக்கிறீங்க. சுற்றிலும் இருட்டு, எங்க போறதுன்னு தெரியாத ஒரு பயம். அந்த நேரத்துல உங்க கைக்கு ஒரு மேப், அதாவது ஒரு வரைபடம் கிடைச்சா எப்படி இருக்கும்? ம். அந்த சூழ்நிலையில ஒரு மேப் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா. எந்தெந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த பாதையில போனா தப்பிக்கலான்னு அந்த மேப்ல தெளிவா போட்டிருக்கு. நீங்க எந்த சிந்தனையுமே இல்லாம அந்த மேப் சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணி பாதுகாப்பா வெளியே வந்துடலாம். இது ஒரு பெரிய நிம்மதி இல்லையா? ஆமா, ஏன்னா நீங்க சுயமா எந்த முடிவும் எடுக்க தேவையில்ல. பாதையை யாரோ ஒருத்தர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. நீங்க அதை வெறும் பின்பற்றினா மட்டும் போதும். ரைட். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்க கையில இருக்கிற அந்த மேப்பை பிடுங்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு திசை காட்டி, அதாவது ஒரு காம்பஸை மட்டும் உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, அந்த திசை காட்டி வெறும் திசைய மட்டும்தான் காட்டும். எந்த பாதையில போகணும், ஏன் போகணும், உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத நீங்களே சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கணும்னு அவர் சொன்னா அந்த நிம்மதி மொத்தமா போயிடும் இல்லையா? நீங்க எதா பின்பற்றுகிறீர்கள், ஏன் அதை பின்பற்றுகிறீர்கள் என்ற நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த திசை காட்டியே உங்களுக்கு வழிகாட்டும். நிச்சயமா. ஒருத்தர் பின்னாலேயே கண்மூடித்தனமா போறது சுலபம். ஆனா, அந்த பயணத்தோட நோக்கத்த முழுமையா புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொரு அடியையும் நாமே சிந்திச்சு எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சரியா, அந்த பொறுப்பைத்தான் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தார். சடங்குகளையும் பலியிடுதல்களையும் ஒரு மேப் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பழங்கால மனிதர்கள் கிட்ட அந்த மேப்பை பிடுங்கிட்டு சுயசிந்தனை அப்படிங்கிற திசை காட்டிய கொடுத்தவர் தான் ஜரதுஷ்ட்ரா. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ம். நாம இன்னைக்கு ஆராய போற ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, டிஜே இரானி அவர்கள் தொகுத்த தி காதாஸ் தி ஹிம்ஸ் ஆஃப் ஜரதுஷ்ட்ரா என்ற புத்தகம், கேடி இரானியின் விரிவான முன்னுரை மற்றும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் சிறப்புரை. இப்போ இந்த தேடலோட நோக்கம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, சடங்குகளையும் விலங்குகளை பலியிடுவதையும் மட்டுமே முழுமையா நம்பியிருந்த ஒரு உலகத்துல முதலா தனிமனித ஒழுக்கம் மற்றும் சுயசிந்தனை சார்ந்த ஒரு மதத்தை ஜரதுஷ்ட்ரா எப்படி உருவாக்கினாருன்றத நாம புரிஞ்சுக்க போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அப்போ இந்த ஜரதுஷ்ட்ரா வரதுக்கு முன்னாடி அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா காதாக்களின் தத்துவத்தை புரிஞ்சுக்க முதல்ல அந்த பழைய மேப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பழங்கால ஈரானிய மதங்கள்ல விலங்குகளை பலியிடுறதும் ஹோமா அப்படின்னு சொல்லப்படுற மாய சடங்குகளும் தான் பிரதான வழிபாடா இருந்துச்சு. அந்த காலத்து மக்கள் இயற்கை சக்திகளை கண்டு ரொம்பவே பயந்தாங்க. அந்த பயத்தோட விளைவா கடவுளுக்கு படையல் கொடுத்து தங்களோட தேவைகளுக்காக அவர்கிட்ட பேரம் பேசுற ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதாவது கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிற ஒரு சிஸ்டம். மழை வேணுமா, ஒரு மிருகத்தை பலியிடு. போர்ல வெற்றி வேணுமா, இந்த சடங்க செய். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு குடுக்கல் வாங்கல் வியாபாரம் மாதிரி இல்லையா? எனக்கு இது வேணும், அதுக்கு பதிலா நான் இதை தரேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதேதான், மக்கள் தங்களோட செயல்களுக்கு பொறுப்பேற்க தயாரா இல்ல. சடங்குகள் செஞ்சா எல்லாம் சரியாயிடும் நம்பினாங்க. ஆனா ஜரதுஷ்ட்ரா இந்த மாய வித்தைகளையும் குருட்டு நம்பிக்கைகளையும் முற்றிலுமா நிராகரித்தார். ஓ, இரத்தக்கரை படிஞ்ச பலிபீடங்களை விட அறநெறி சார்ந்த வாழ்க்கையை சிறந்த வழிபாடுன்னு அவர் சொன்னார். தாகூர் தன்னுடைய சிறப்புரையில புளூட்டார்க்கின் ஒரு மேற்கோளை காட்டுறார். ஜரதுஷ்ட்ரா பெர்ஷியர்களுக்கு கற்பித்த பலி என்பது கடவுளுக்கு தரும் நன்றியும் சத்தியமும் மட்டுமே. வழிபாடுங்கிறது சடங்குகளால இல்ல, நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் மூலமா மட்டுமே இருக்கணும்னு அவர் முழங்கினார். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. பழங்காலத்து மனிதர்களுக்கு இது ஒரு மாபெரும் சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இருந்திருக்கும். கடவுளுக்கு படையல் வச்சு பயந்து கிடந்த ஒரு பழைய ஆபரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து இந்த உலகத்தோட நன்மைக்கும் தீமைக்கும் நீயும் ஒரு பொறுப்பாளி அப்படிங்கிற புது ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு மனித குலம் மாற தருணம் இது. கரெக்ட். எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. ரவீந்திரநாத் தாகூர் இந்த சிந்தனை மாற்றத்துக்கு புவியியல், அதாவது ஜியாகிரபி ஒரு காரணம்னு சொல்றாரே. ஒரு இடத்தோட தட்பவெப்பநிலை எப்படி மனிதர்களோட தத்துவத்தையும் மாத்தும்? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் மேலோட்டமா தெரியலையா? நிலம் எப்படி மதத்தை உருவாக்கும்? அது மேலோட்டமான விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. தாகூர் இந்தியா மற்றும் ஈரானிய தத்துவங்களை ஒப்பிட்டு பார்க்கறாரு. இந்த ரெண்டு சமூகங்களுமே ஒரே இந்தோ ஈரானிய ஆரிய வேர்ல இருந்து வந்தவங்க தான். ஆனா அவங்க வாழ்ந்த நிலப்பரப்பு அவங்களோட சிந்தனையை எப்படி மாத்துச்சுன்னு அவர் விளக்குறார்.
இந்தியா ரொம்ப வளமான நாடா இருந்துச்சு. அங்க உணவுக்கும் தங்குமிடத்துக்கும் பெரிய போராட்டங்க கிடையாது. இயற்கையின் சீற்றமும் குறைவு. அதனால அவங்களுக்கு உயிர் வாழ்றத பத்தின பயம் கம்மியா இருந்துச்சு, சிந்திக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைச்சது, அப்படிதானே? ஆமா, அடிப்படை தேவைகள் சுலபமா கிடைச்சதால இந்திய தத்துவம், தியானம், அகநோக்கு, ஆசைகளை துறக்கும் நிலை, அதாவது மெட்டாபிசிக்கல் சார்ந்த விஷயங்களை நோக்கி பயணிச்சுது. உலக மாயையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு அவங்க யோசிச்சாங்க. ரைட். ஆனா ஈரானோட நிலைமை அப்படியே வேற. அங்க தட்பவெப்பநிலை ரொம்ப கடினமானது, நிலப்பரப்பு கரடுமுரடானது. அங்க இயற்கையோட கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தினாதான் உயிர் வாழ முடியும். அதனால ஈரானிய தத்துவம் உலகத்தை விட்டு விலகி போறத சொல்லல, மாறா இந்த உலகம் ஒரு போர்க்களம், இங்க நம்ம தீமையை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு செயல்முறை தத்துவமா அது உருவெடுத்துச்சு. ஓஹோ, இப்ப புரியுது. இந்தியாவுல உலகங்கிறது ஒரு மாய, அதை கடந்து போகணும்னு நினைச்சாங்க. ஆனா ஈரான்ல உலகங்கிறது ஒரு நிஜமான களப்போராட்டம். இங்க நாம நல்லதுக்காக வேலை செய்யணும்னு முடிவுக்கு வராங்க. எக்ஸாக்ட்லி. சரி, தீமையை எதிர்த்து போராடணும், தனிமனித பொறுப்பு வேணும்னு முடிவான பிறகு இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நல்லது எது, கெட்டது எதுன்னு ஒரு மனிதன் எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்கு யாராவது ஒரு அரசனோ இல்ல மதகுருவோ சட்டம் போட்டாங்களா? அங்கதான் ஜரதுஷ்ட்ராவோட தனித்துவம் இருக்கு. அவர் மதத்தை ஒரு சட்ட புத்தகமா குடுக்கல, அவரல்ல ஒரு ரிஃப்ளெக்டிவ் ரிலிஜியன், அதாவது சிந்தித்து உணரும் மதமா மாத்தினார். சிந்தித்து உணரும் மதம்னா? இதை யாரும் கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடாது. சுயமாக சிந்தித்து நாமே தேர்ந்தெடுக்கணும். இதைத்தான் ஃப்ரீடம் ஆஃப் மாரல் சாய்ஸ், அதாவது தார்மீக சுதந்திரம்னு சொல்றாங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்களே உங்க பகுத்தறிவை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கணும். ஒரு நிமிஷம், நாமே தேர்ந்தெடுக்கணும்னா அந்த தேர்வுக்கு அடிப்படையா ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கணுமே. எல்லாமே அவங்கவங்க இஷ்டம்னு விட்டா குழப்பம் வந்துடுமே. அதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்கறாரு. உலகம்ங்கிறது நன்மைக்கும், அதாவது ஸ்பென்டா மைன்யூ, தீமைக்கும், அதாவது ஆங்கிரே மைன்யூ இடையிலான ஒரு போர்க்களம். இதுல ஆஷா அப்படிங்கிறது தான் காத்தாக்களின் மையப்புள்ளி. ஆஷா? ஆமா, ஆஷா என்றால் உண்மை அல்லது இலட்சிய பூரணத்துவம். இந்த உலகம் எந்த ஒரு குறையும் இல்லாம எப்படி நேர்த்தியா இயங்கணும்னு ஒரு இலட்சிய நிலை இருக்கோ அந்த உன்னத நிலைதான் ஆஷா. அதாவது ஆஷா அப்படிங்கிறது பிரபஞ்ச தர்மம் மாதிரி. ஆனா மனிதர்களாகிய நாம எப்படி அந்த ஆஷாவை அறிந்து கொள்வது? எனக்கு எது உண்மையோ அது உங்களுக்கு பொய்யா தெரியலாமே. அந்த உண்மைய புரிஞ்சுக்கத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒஹு மனா, அதாவது நல்ல மனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஜரதுஷ்ட்ரா நம்பினார். இந்த நல்ல மனதை கொண்டுதான் உலகத்துல உள்ள குறைகளை நாம உணர்கிறோம். ஓ, அப்ப அந்த நல்ல மனசுதான் வழிகாட்டி. ஆமா, அதாவது ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இலட்சிய நிலைக்கும் நிஜத்துல அது எப்படி இருக்கு அப்படிங்கிற யதார்த்த நிலைக்கும் உள்ள இடைவெளியை புரிந்து கொள்ளும் அந்த உணர்வு தான் நல்ல எண்ணம் ஆக மாறுது. அந்த எண்ணத்துல இருந்து தான் நல்ல சொல் பிறக்குது, அதுக்கப்புறம் அது நல்ல செயலாக வெளிப்படுது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஓகே, இங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். நீங்க நன்மை தீமைன்னு சொல்றீங்க. இந்த தீமை, அதாவது அங்கிரே மைன்யூ அப்படிங்கிறது நிஜமாகவே உருவம் கொண்ட ஒரு அரக்கனா? ஏன்னா நிறைய மதங்கள்ல தீமைங்கிறது ஒரு கொடிய அரக்கனாவோ இல்ல சாத்தானாவோ தான் சித்தரிச்சிருக்காங்க. இது நமக்கு வெளியே இருக்கிற ஒரு சக்தியா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. காதாக்களை பொறுத்த வரைக்கும் தீமை அப்படிங்கிறது சுயமாக இயங்கும் ஒரு அரக்கனோ வெளியே இருந்து நம்மள தாக்குற ஒரு தனி சக்தியோ கிடையாது. அப்படியா? பின்ன அது என்ன? அது மனிதர்களோட உளவியல் சார்ந்த ஒரு மனநிலை. மனிதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆஷாவை, அதாவது உண்மையை நிராகரிக்கும் போது ஏற்படும் மன இருள்தான் தீமை. அதாவது இருட்டுக்குன்னு தனியா எந்த உருவமும் கிடையாது, வெளிச்சமில்லாத இடம்தான் இருட்டு, அப்படித்தானே? துல்லியமா சொன்னீங்க. ஒளிய நிராகரிக்கும் போது இருள் எப்படி இயல்பா வருதோ அதுபோலத்தான் நன்மைய நிராகரிச்சு சுயநலத்துக்காக பொய்ய தேர்ந்தெடுக்கும் போது தீமை உருவாகுது. உதாரணத்துக்கு ஒரு சமூக வலைதளத்துல ஒரு வதந்தி வருதுன்னு வச்சுப்போம். ரைட். இது பொய்யன்னு உங்க வகுமனாவுக்கு தெரியும். அந்த உண்மைய புரிஞ்சுக்கிறது ஆஷா. ஆனா அதை தெரிஞ்சும் உங்களுடைய சுயநலத்துக்காகவோ இல்ல ஒரு பரபரப்புக்காகவோ அந்த வதந்தியை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அங்க நீங்க உண்மைய நிராகரிக்கிறீங்க. அந்த நிராகரிப்பு தான் தீமை. அது உங்க மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு போர். வாவ், இது எந்த அளவுக்கு நவீனமான ஒரு சிந்தனை! தீமைங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிக்கிற விஷயம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன தவறான முடிவுகள் தான் தீமை. சரி, நாம் இந்த நல்ல செயல்களை, அதாவது ஆஷாவை தேர்ந்தெடுப்பதால நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன பயன்? இதெல்லாம் வெறும் தத்துவ பேச்சாவே நின்னுடுமா? நிச்சயமா இல்ல.
இந்த செயல்களுக்கு ரெண்டு முக்கியமான விளைவுகள் இருக்கு. ஒன்னு இந்த உலகத்துல நடக்கும், இன்னொன்னு மறுமையில நடக்கும். இந்த உலகத்துக்கான இலக்க க்ஷத்ர வைரியா அப்படின்னு சொல்றாங்க. க்ஷத்ர வைரியா, அதாவது ஒரு இலட்சிய சமூகம். மனிதர்கள் எல்லோரும் ஆஷாவை பின்பற்றும்போது வன்முறையும் அநீதியும் அற்ற ஒரு நேர்மையான சமூகம் உருவாகும். அந்த முழுமையான நிலைய ஹௌர்வதாத் அப்படின்னு சொல்றாங்க. தனி மனிதனோட ஒழுக்கம் தான் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்பும். சரி, இதெல்லாம் அந்த உலகத்துக்கு. ஆனா மறுமை, பல மதங்கள்ல ஒரு கடுமையான நீதிபதியா ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு நீ பாவி, நீ புண்ணியவான் அப்படின்னு தீர்ப்பு சொல்ற மாதிரி தானே வச்சிருக்காங்க. சொர்க்கம் நரகம் பத்தி காதாக்கள் என்ன சொல்லுது? இங்கதான் காதாக்கள் ரொம்பவே வித்தியாசப்படுது. ஸ்வர்க்கமோ நரகமோ கடவுள் தன்னிச்சையா உனக்கிது உனக்கதுன்னு பிரிச்சு கொடுக்கற ஒரு தீர்ப்பு கிடையாது. அது மனிதர்களோட சொந்த செயல்களோட விளைவுதான். அவங்க ஷின்வத் பெரட்டோ, அதாவது தீர்ப்பு நாளின் பாலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. தீர்ப்பு நாளின் பாலம், இது நிஜமாவே ஒரு நெருப்புக்கு மேல இருக்கிற பாலமா? அதை கடக்கணுமா? இல்லல்ல, இது ஒரு குறியீடு. இத பிசிக்கலான ஒரு பாலமா நீங்க பார்க்க கூடாது. அறவழியில் நடந்தவங்க, ஆஷாவை பின்பற்றினவங்க இந்த பாலத்தை கடந்து பாடல்களின் இல்லத்திற்கு செல்வார்கள். இது ஏதோ மேகங்களுக்கு மேல இருக்கிற ஒரு இடம் கிடையாது. அப்ப என்னது? இது ஒரு மிகச்சிறந்த உணர்வு நிலை, அதாவது பெஸ்ட் கான்ஷியஸ்னஸ். முழுமையான அமைதியும் ஆத்ம திருப்தியும் கொண்ட ஒரு மனநிலை. ஆனா தீயவர்கள், அதாவது பொய்களையும் வன்முறையையும் தேர்ந்தெடுத்தவங்க இந்த பாலத்தை கடக்க முடியாம பொய்களின் இல்லத்திற்கு விழுவார்கள். அது நரகம் என்பதை விட ஒரு மிக மோசமான மனநிலை. குற்ற உணர்ச்சியும் நிம்மதியற்ற தன்மையும் தான் அந்த நரகம். அப்போ ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது ஏதோ கடவுள் நமக்காக முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஐபி ரூம் கிடையாது. கிடையவே கிடையாது. அது நம்மளுடைய சொந்த நற்சிந்தனைகளால நாமே கட்டிக்கிற ஒரு வீடு. நம்மளுடைய எண்ணங்களே அந்த பாலமா மாறுது. நாம செய்யற செயல்களோட விளைவுகள், அது நல்லதோ கெட்டதோ, அதுவே நமக்கு ஒரு மனநிலையா உருவெடுக்குது. உண்மையாவே இது ஒரு ஆழமான சிந்தனை. ஆனா எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. தத்துவங்களை இப்படி பேசி புரிய வைக்கிறது சுலபம். ஆனா இத போய் அந்த பழங்கால மக்கள் கிட்ட சரதுஷ்ட்ரா சொன்னப்போ அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? ஒரு பழைய மேப்பை புடுங்கிட்டு திசை காட்டிய கொடுத்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க. ஜரதுஷ்ட்ராவுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துச்சு. அந்த காலத்துல அதிகாரத்துல இருந்தவங்கள ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு கவ்விஸ் அப்படின்னு சொல்லப்படுற சுயநலமிக்க ஆளுநர்கள் அல்லது இளவரசர்கள். இன்னொன்னு கராபன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சடங்குகளை செய்யும் மதகுருக்கள். இந்த ரெண்டு தரப்புமே ஜரதுஷ்ட்ராவை கடுமையா எதிர்த்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்களோட பொருளாதாரம் அடிபட்டிருக்குமே. ஏன்னா சடங்குகளே தேவையில்லை, மிருகபலி தேவையில்லைன்னு சொன்னா அந்த மதகுருக்களுக்கு வருமானமும் இருக்காது. அவங்களுக்கு மக்கள் மத்தியில இருந்த அந்த பயமும் மரியாதையும் போயிடும். ஆமா. அதே மாதிரி நீ சிந்திச்சு செயல்படு, குருட்டுத்தனமா எதையும் நம்பாதேன்னு சொன்னா ஆளுநர்கள் சொல்றத மக்கள் அப்படியே கேட்க மாட்டாங்களே. சரியா கணிச்சிட்டீங்க. சிந்திக்கும் மனிதனை எந்த அதிகார மையமும் விரும்பாது. அவங்களோட அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் ஜரதுஷ்ட்ராவோட போதனைகள் நேரடியா தாக்குச்சு. அதனால அவர் தன்னோட சொந்த மக்களாலேயே ஒதுக்கப்படுறார், ஊரை விட்டே துரத்தப்படுறார். ஓ பாவம். ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவரோட பயணம் ரொம்பவே தனிமையானது. உஷ்டவைதி காதாவுல உள்ள 44வது யாஸ்னாவை நம்ம படிக்கும்போது அந்த வலிய முழுமையா உணர முடியும். இது இறைவனை நோக்கி எழுப்பப்படும் கேள்விகள் எனப்படுது. அதுல அவர் என்ன கேக்குறாரு? அவர் ரொம்ப உணர்வுபூர்வமா விரக்தியோட இறைவன் கிட்ட பேசுறார். எனக்கு யார் அடைக்கலம் தருவார்? என்னை பாதுகாத்த என் உறவினர்களோ என் சமூகமும் என்னை கைவிட்டனர். இந்த உலகத்தை உருவாக்கியது யார்? நான் யாருக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேதனையோடும் சந்தேகத்தோடும் கேள்விகள் கேட்கிறார். இதை கேட்கும் போதே ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா பல நூற்றாண்டுகளா பின்பற்றி வந்த ஒரு தப்பான வழக்கத்தை இது தப்புன்னு முதல்ல ஒருத்தன் தனியா நின்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த தனிமை இருக்கே, அது ரொம்பவே கொடியது. அவர் என்னதான் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தாலும் அவர் உணர்ச்சியற்ற ஒரு சிலை கிடையாது. கண்டிப்பா. அவருக்கும் வழிகள் இருந்திருக்கு, சந்தேகங்கள் இருந்திருக்கு. அவர் தன்னோட பாதையில பலமுறை சோர்வு அடைஞ்சிருக்காருங்கிறது அவரை நமக்கு இன்னும் நெருக்கமாக்குது. உண்மைதான். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் அவர் வெறும் தத்துவஞானி மட்டும் கிடையாது, உணர்வுகள் உள்ள ஒரு மனிதர். முக்கியமா அவர் ஒரு அக்கறையுள்ள தந்தை. வஹிஷ்டோயிஷ்டி காதாவில் உள்ள 53வது யாஸ்னாவில் இது இன்னும் அழகா வெளிப்படுது. இது அவருடைய இளைய மகள் பௌருசிஷ்டாவின் திருமணத்தின் போது அவர் ஆற்றிய உரை. ஒரு நிமிஷம், ஒரு கல்யாணத்துல போய் என்ன தத்துவத்தை பேசினார் அவரு? ஒரு தகப்பனா அவர் தம் மகள் கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்கோ,
அவன் சொல்றத கேட்டு நட அப்படின்னு தானே அந்த காலத்து சமூகம் இருந்திருக்கும். ஆமா, வழக்கமா அதானே நடக்கும். ஆனா அவர் அப்படி சொல்லல. உன் கணவனை பகுத்தறிவோடு நீயே தேர்ந்தெடு, உங்கள் வாழ்வை நற்சிந்தனைகளால் முழுமையாக்குங்கள் அப்படின்னு அறிவுறுத்துறார். அதாவது ஆஷா மற்றும் பொகுமனாவை பயன்படுத்தி உன்னோட வாழ்க்கை துணைய நீயே தேர்ந்தெடுன்னு சொல்றாரு. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சுமார் 3300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தந்தை தன்னுடைய மகள்கிட்ட உன் பகுத்தறிவை பயன்படுத்தி உனக்கு தேவையானவனை நீயே தேர்ந்தெடுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய புரட்சி. நிச்சயமா. அங்க ஒரு ஆணாதிக்க சிந்தனையே கிடையாது, சுயசிந்தனைக்கு தான் முழு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பழங்கால சமூகம்னா அது பிற்போக்குத்தனமானதுன்னு நாம வச்சிருக்கிற ஒரு பிம்பத்தையே இது சுக்குநூறா உடைக்குது. அதனாலதான் ஜரதுஷ்ட்ராவோட தத்துவங்கள் காலத்தை கடந்தவை அப்படின்னு நாம சொல்றோம். மனிதர்கள் விலங்குகளை பலியிட்டு கடவுளை பயமுறுத்தி காரியம் சாதிச்ச ஒரு காலத்திலிருந்து சிந்தித்து செயல்படு, உனது செயல்களுக்கு நீயே பொறுப்பு அப்படின்னு சொன்ன அந்த மாற்றம் மனிதகுல வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மைல்கல். கண்டிப்பா. 3300 வருஷங்களுக்கு முன்னாடி இருட்டுல இருந்த ஒரு சமூகத்துக்கு அவர் ஒரு திசை காட்டியை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு நாம எந்த நிலையில இருக்கோம்னு சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஜரதுஷ்ட்ரா காலத்துல அறியாமையும் மூட நம்பிக்கைகளும் மனிதர்களை குருடாக்குன. ஆனா இன்னைக்கு நம்ம கையில உலகம் முழுக்க இருக்கிற தகவல்கள் கொட்டி கிடக்குது. ஆமா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா இந்த தகவல் பெருக்கத்துல நாம நிஜமாவே ஆஷா எனப்படும் உண்மையை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கோமா? அதிகப்படியான தகவல்கள் நம்மள குழப்பும்போது நமக்கு தேவையான, நமக்கு பிடிச்ச பொய்களுக்கு பின்னாடி, அதாவது அந்த பொய்களின் இல்லத்துல போய் ஒளிஞ்சுக்கிறோமா? அடுத்த முறை சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு செய்தியை பகிரும்போதோ இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போதும் உங்களுடைய ஒகுமானாவ, அதாவது உங்க நல்ல மனதை முழுமையா உபயோகிக்கிறீங்களான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. ஆரம்பத்துல நாம பேசின அந்த இருண்ட காட்டுல வழிகாட்டக்கூடிய திசை காட்டி வர எங்கேயோ இல்ல, அது உங்க கிட்டேயே தான் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது உங்க கைகள்ல மட்டும்தான் இருக்கு. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கே நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.